நான் எப்போவுமே அழுது 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 வெறுத்து போயிருந்தது. ஸோ அதனால தான். பட் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு அது சரியாக வரும்னு. பட் இப்போ வந்து இந்த பாரிஜாதம்ல சிந்தாமணி நெகட்டிவ் லீட் கேரக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா இருக்கு, கண்ணு வந்து ஒரு மாதிரி எல்லாம் உருட்டி உருட்டி நடிக்கிறீங்க. ஓகே. அப்போ அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷம் வெளியே போகும்போது. ஆனால் யாருக்குமே அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல என்ன நான் கல்யாண வீடு ஸ்வேதா தான் இதெல்லாம் நடிக்கிறேன். ஆமாம், ஏன்னா கல்யாண வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி 6 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? ஸோ அப்படின்றப்போ ரெகக்னைஸ் ஆக முடியல, இவங்க தான் அவங்களா. இன்னொன்று வேற அதில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி லைக் ரொம்ப டல்லாக ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பீங்க. இதில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக லைக் மேக்கப்ஸ் அதிகமாக லைக் ஆக்ஷன்ஸுமே வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரெகக்னைஸ் பண்ணாங்களா நீங்கள் தானே அது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்டாங்களா? இதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஸ்கூலே திருமுருகன் சாரோட ஸ்கூல். அவர் வந்து நேச்சுரலான மெத்தடு தான், அவர் தான் எனக்கு குரு. ஸோ கல்யாண வீட்டில் அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லாமே நடிச்சிருக்கேன். அவர் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்தபோது அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் there is a like drastic change has happened. ஸோ ஆனால் மக்களுக்கு இதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சின்னாமணின்றதுன்னு தான் அந்த கேரக்டரில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் 2 வாட்டி ஹேக் ஆகி எல்லாமே போயிடுச்சு. ஸோ யாருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கு ஆக்டிவாக இல்லாதனால அது தெரியல, டச் இல்லை. பட் இப்போ சத்தியமாக சொன்னால் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ அதனால வந்துட்டு அது இங்கே தான் ரிவீல் பண்ணிக்கிறேன். நான் தான் அந்த கல்யாண வீடு ஸ்வேதா, இப்போ சிந்தாமணியை நடிக்கிறேன். அப்புறம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டைரக்டர்ஸ் கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி கேரக்டர், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், எப்படி. ஸோ சொன்னேன் வர இடத்துல பார்த்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேக் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது நல்லபடியாக வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் கட்டு தான். ஸோ அதில் வந்து இப்படி அவங்கக்கிட்ட கோசிப் பண்ணுறது, அங்கே இங்கே நடந்திருக்கு, இது நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து அந்த செட்டில் பண்ணும்போது லிப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பண்ணுவாங்களே, இதில் கொஞ்சம் வாய் திறந்து கண்ணை உருட்டி பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் அது போக போக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ தான் ஐ திங்க் லைக் இன்னும் கொஞ்சமாக டிஃபைன் ஆகிருக்கு அந்த கேரக்டர் எனக்கு. அண்ட் பட் லைக் இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறேன், பார்ப்போம். சடனாக உங்களுக்கு வந்து ஒரு சீன் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆக்ட் லைக் ரெண்டு விதமாகவும் பண்ணி காட்டணும். ஒன்று வந்து கல்யாண வீடு ஸ்வேதா மாதிரி ஒன்று பண்ணணும், அண்ட் வந்து சிந்தாமணி மாதிரி பண்ணணும்னா நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க? சீரியஸாக அவங்களுக்கு திருமுருகன் சார் கோவிட் டைமில் சாரோட சேனலுக்காக ஒரு இன்டர்வியூ சாரே எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் சார் என்கிட்ட சொன்னேன், ஸ்வேதா வந்து நெகட்டிவ் கேரக்டரானா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்டில் நான் ஆக்சுவலாக அது பண்ணியிருக்கேன். ஸ்வேதா எப்படி நல்லா நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அப்போ அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், ஏய் நீங்கள் நல்லா தான் இருக்கு அப்படின்னு. ட்ரை பண்ணிருக்கலாமே நம்ம.